بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله كفى والصلاة والسلام على سيدنا المصطفى أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله لا يغير ما بقوم حتى يغيروا ما بأنفسهم صدق الله العليم. وقال رسول الله صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى. புகழ் அனைத்தும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அவனுடைய அன்பும் சாந்தியும் சமாதானமும் உலகத்தில் உள்ள அனைத்து மக்களின் மீதும் உண்டாகட்டும். ஆமீன். மாஷா அல்லாஹ், உங்களை சந்தித்தது எனக்கு பெரிய சந்தோஷம். அல்லாஹு தாலா நம்முடைய எண்ணங்களை, நம்முடைய செயல்களை, நம்முடைய அமல்களை, நம்முடைய தான தர்மங்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளணும், கபூல் செய்யணும். ஒரு சமூகத்தினுடைய மாற்றம் என்பது அது ஒரு நாளிலோ அல்லது ஒரு வருடத்திலோ ஏற்படாது. ஒரு சமூக மாற்றம் ஏற்படணும் அப்படின்னு சொன்னால் குறைஞ்சது 10 வருஷம் ஆகும், அதிகபட்சம் 33 வருஷம் ஆகும். அதுவரையும் நீண்ட இலக்கு, தொடர் பயணம், கடின உழைப்பு, நேர்மறையான சிந்தனை அப்படிங்கிற ஆழமான கருத்தியலோடு பயணிப்பதை கொண்டுதான் ஒரு சமூக மாற்றத்தை, ஒரு எழுச்சியை நம்மளால ஏற்படுத்த முடியும். இஸ்லாமிய சமூகம் என்பது ஏதோ நேற்று உருவான ஒரு மார்க்கம் அல்ல. இஸ்லாமிய சமூகம் என்பது கிட்டத்தட்ட 1318 ஆண்டுகள் இந்த உலகத்தை அறிவால், சிந்தனையால், ஆற்றலால், கண்டுபிடிப்புகளால், பொருளாதாரத்தால், அரசியல் மாற்றங்களால், கலாச்சாரங்களால், அடையாளங்களால், இப்படி எல்லா துறைகளிலையுமே நின்று இருந்து சாதித்து உருவாக்கிய ஒரு வலிமையான சமூகம் இஸ்லாமிய சமூகம். ஆனால் கடந்த 300 ஆண்டுகளாக உலகத்தில் ஒரு பின்தங்கிய சமூகமாக இஸ்லாமிய சமூகம் இருக்குது. ஒரு பின்தங்கிய சமூகமாக நம்ம இருக்கிறோம். மென்டலி, ஃபிசிக்கலி, சோசியலி, எக்கனாமிக்கலி, எஜுகேஷனலி, பொலிட்டிக்கலி, இப்படி எல்லா நிலையிலையுமே நம்ம வீழ்ச்சி அடையல. ஆனால் ஒரு பின்தங்குதல் நமக்கு இருக்குது. இன்னைக்கு காலகட்டத்தில் நம்ம எல்லா ஊர்கள்லையுமே, எல்லா பகுதிகள்லையுமே சமூகத்தை பற்றி, மக்களை பற்றி, சமுதாயத்தை பற்றி பெரிய கவலைப்படக்கூடிய மக்கள் அதிகரிச்சிருக்கிறாங்க. எல்லாருமே கவலைப்படுறாங்க. ஆண்கள், பெண்கள், வாலிபர்கள், பிஸ்னஸ்மேன், கல்வியாளர்கள், முத்தவல்லிகள், இமாம்கள், இப்படி எல்லாருமே சமூகத்தை பற்றி கவலைப்படுறோம். கவலைப்படாமல் இங்கே யாருமே இல்லை. சமூகத்தினுடைய நிலைகளை நம்ம எல்லாருமே அறிஞ்சிருக்கிறோம். யாருக்கும் தெரியாத ஒரு விஷயமெல்லாம் கிடையாது. எல்லாரும் பலகீனமாயிட்டோங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் நம்ம கவலைகள் எப்படி இருக்குதுன்னா, டீ குடிக்கும் போது கவலைப்படுவோம், டீ குடிச்சு முடிச்ச உடனே கவலை நம்மளை விட்டு போயிடும். யாராவது பேசும்போது கவலைப்படுவோம், யோசிப்போம், பேசி முடிச்சு வீட்டுக்கு போனோடனே மறந்து போயிடுவோம். இப்போ நம்ம எல்லாருமே இன்ஸ்டன்ட் ரியாக்ஷனாக இருக்கிறோம், எதிர்வினை ஆற்றக்கூடியவங்களாக. நம்ம எல்லாரும் எதிர்வினை ஆற்றுவதிலிருந்து மறுவினை ஆற்றக்கூடிய மக்களாக மாறணும். ஒரு சவுண்டை கொஞ்சம் குறைங்களே, எக்கோடிக்குது. எதிர்வினை ஆற்றுவதை கொண்டு, உணர்ச்சி வசப்படுவதை கொண்டு மாற்றங்கள் நிகழாது. மாறாக மறுவினை ஆற்றக்கூடிய மக்களாக, அறிவு வசப்படக்கூடிய மக்களாக நாங்கள் மாறணும். எப்போ நாங்கள் அறிவு வசப்பட ஆரம்பிக்கிறோமோ, எப்போ ஒரு நாலேஜபிள் சொசைட்டியாக நம்ம கன்வெர்ட் ஆகிறோமோ, இப்போ ஒரு பெரும் சிந்தனை மாற்றத்தை, ஒரு பெரும் கட்டமைப்பை நம்மளால உருவாக்க முடியும். அப்படிப்பட்ட மிக முக்கியமான ஒரு காலகட்டத்தில் தான் நம்ம எல்லாருமே இருக்கிறோம். உளவியல்ல ஒரு பாடம் இருக்குது. இந்த நாலேஜ் எஜுகேஷன் அப்படிங்கிறத 2ஆ பிரிப்பாங்க. ஒன்று இருக்கும் இன்ஃபர்மேஷன், இன்னொன்று இருக்கும் டிரான்ஸ்ஃபர்மேஷன். இன்ஃபர்மேஷன்ங்கிறது மனிதனுடைய மூளையிலிருந்து உண்டாகும். டிரான்ஸ்ஃபரிங் அப்படிங்கிறது மனிதனுடைய சிந்தனை, உள்ளத்திலிருந்து உண்டாகும். ஒரு சமூக கட்டமைப்பை நம்ம ஏற்படுத்தணும்னா, இன்னைக்கு வருங்கால ஜெனரேஷனை, வருங்கால சமுதாயத்தை ஒரு சிந்தனை மாற்றம் உள்ள, ஒரு டிரான்ஸ்ஃபரிங் நாலேஜ் உள்ள சமூகமாக நம்ம கட்டமைக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு. இந்த சமூக கட்டமைப்புல இன்னைக்கு குறிப்பாக இந்த இந்தியாங்கிற அந்த நாடு எதை மையப்படுத்தி நகருது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இங்கே வந்திருக்கிறவங்க நிறைய பேர் யூபிஎஸ்சி படிக்கக்கூடியவங்க, இல்லை டிஎன்பிஎஸ்சி படிக்கக்கூடியவங்களா இருக்கீங்க.
அரசு துறைக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனைகள் நம்ம இருக்கிறோம். ஆனா கடந்த 300 ஆண்டுகளாக இஸ்லாமிய சமூகத்தினுடைய பலகீனத்துக்கான காரணம் என்ன? எந்த சமூகம் தன்னுடைய தோல்விக்கான காரணத்தை தன்னிடத்திலிருந்து தேடாமல் மற்றவர்களை குறை சொல்கிறதோ அந்த சமூகம் எழுச்சி பெற்றதாக வரலாறு கிடையாது. அவங்க காரணம், இவங்க காரணம், இவங்க தான் காரணம். வாழ்க்கையில நம்ம ஜெயிக்கிறதுக்கு பல பேர் காரணமா இருக்கலாம். வாழ்க்கையில நம்ம தோத்து போறோம்னா அதுக்கு காரணம் முழுக்க முழுக்க நாம மட்டும்தான் இருக்க முடியும். அப்ப இந்த சமூகத்தினுடைய வீழ்ச்சிக்கான காரணம் என்ன அப்படின்னா, நான் ஆய்வின் அடிப்படையில் சொல்றேன், நம்ம சமநிலையை இழக்கிறோம். ஒரு பேலன்சிங் சொசைட்டியாக நம்ம இல்லை. கடந்த 300 வருஷமா பலகீனம் அடைஞ்சுக்கிட்டே வர்றோம். பேலன்சிங் நம்மள்கிட்ட இல்லை. சமநிலை கோட்பாடுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த உலகம் 4 விஷயங்களை கொண்டு தான் இயங்குது. ஒன்று ஆன்மீகம், 2வது அரசியல் சமூகம், 3வது பொருளாதாரம், 4வது கல்வி. இந்த 4ஐயும் கொண்டு தான் இந்த உலகமே இயக்கப்படுது. நீங்க ரொம்ப ஆழமாக யோசிச்சா உங்களுக்கு புரியும். இந்த 4ல் ஏதாவது ஒன்று தான் இந்த உலகத்தை இயக்கும். இப்ப நம்ம என்ன ஆயிட்டோம்னா, கடந்த 300 வருஷமா இந்த சமநிலையை நம்ம இழக்கிறோம். ஆன்மீகத்துக்குள்ள போனவங்க சமூகத்தை பத்தி யோசிக்கிறது இல்லை. சமூகத்தில் போய் அரசியல் போராட்டம் புரட்சின்னு உள்ள போறவங்க பொருளாதாரத்தில் ஸ்டெபிலிட்டி ஆகிறது இல்லை. பொருளாதாரத்தை ஸ்டெபிலிட்டி பண்ணணும், வியாபாரம் செய்யணும், நிறைய சம்பாதிக்கணும், வெளிநாட்டுக்கு போகணும்னு ஆசைப்பட்டவங்க இந்த பிள்ளைங்களை கல்வியில அதிகாரத்தில் கொண்டு வரல. இப்ப இன்னைக்கு என்ன ஆச்சுன்னா, அதிகாரத்துக்கு நிறைய பேர் ஆசைப்படுறோம், சில நேரங்கள்ல ஆன்மீகத்தை இழந்துடுறோம். அப்ப நான் உங்களுக்கு சொல்றது என்னன்னா, ஒரு சமநிலை கோட்பாட்டோடு வளருங்க. இப்ப இந்த நாடு எதை மையப்படுத்தி நகருது? இந்த நாடு இந்தியாங்கிறது எந்த அடிப்படையில் இருக்கு? ஏன் நம்ம படிக்கணும்? ஏன் நம்ம அதிகாரத்துக்கு வரணும்? நம்ம உரிமைகள், நம்முடைய பிரிவில்லேஜ், நம்முடைய அனைத்து விதமான சுதந்திரங்கள் கிடைக்கணும் அப்படின்னா அதிகாரத்துக்கு உள்ள சமூகமாக நாங்கள் மாற்றப்படணும். எல்லா நிலையிலும் பின்தங்கிய சமூகமாக நாங்கள் மாறணும். எல்லா நிலையிலையுமே. இப்ப இவ்வளவு பின்தங்கிய சமூகத்தை எப்படி கட்டமைச்சு கொண்டு போகணும் அப்படிங்கிறப்ப மிக முக்கியமாக கல்வியில, சமூக கட்டமைப்புல ஒரு வலிமையான சமூகம், நெக்ஸ்ட் ஜெனரேஷன் உருவாக்கப்படணுங்கிறதுல மாற்றுக்கிறதே கிடையாது. அதை எப்படி செயல்படுத்த போறோம்? அதனுடைய மாஷா அல்லாஹ் ஒரு முன்னோடியாக தான் கடையநல்லூர் எஜுகேஷனல் ஃபோரம் மிக சிறப்பான முறையில் கடந்த 8-9 ஆண்டுகளாக இந்த வேலையை செஞ்சுக்கிட்டே வர்றாங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி நீங்கள் அந்த துறையில் தான் இருந்தாலுமே இன்னமுமே இதை நம்ம ஏன் பண்ணணும், எதற்கு பண்ணணும், இதை பண்ணாட்டு என்ன நடக்கும், நம்ம அதிகாரத்துக்கு வராட்டு என்ன நடக்கும், கல்வியில் நாங்கள் மேம்படாட்டி நம்ம என்ன நடக்கும், நார்த்துடைய நிலைமைகள் இன்னைக்கு எப்படி ஆச்சு, நார்த்துடைய நிலைமைகள் என்ன. இந்தியாவில் ஒரு கமிஷன் போட்டாங்க, நீங்க எல்லாம் படிச்சிருப்பீங்க. 1979 இந்தியாவில் ஒரு கமிஷன் வந்துச்சு. அந்த கமிஷனுக்கு பேர் மண்டல் கமிஷன் பேர். அந்த கமிஷன் என்ன சொன்னுச்சு, இந்தியா முழுக்க ஆய்வு செஞ்சு ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்துச்சு. எஸ்சி எஸ்டி மக்கள், தலித் மக்கள், மலைவாழ் மக்கள், ஷெட்யூல் காஸ்ட் அண்ட் ஷெட்யூல் ட்ரைப், இந்த 2 மக்களும் கிட்டத்தட்ட இந்தியாவில் 61% இருந்தாங்க. இப்போ இந்த மக்களுடைய வளர்ச்சி இல்லாமல் இவங்க கல்வியில, பொருளாதாரத்தில், சமூக நிலையில, வேலை வாய்ப்புகள்ல, இப்படி எல்லாத்துலேயும் பின்தங்கிய சமூகம் இவங்க. நீதி மண்டல் அவர்கள் இந்தியா முழுக்க ஆய்வு செஞ்சு ஒரு ரிப்போர்ட்டை கொடுக்கிறார். இந்த எஸ்சி மற்றும் எஸ்டி மக்களை நாம வலிமையாக மாற்றாத வரை இந்தியாவை நாங்கள் வலிமையான நாடாக மாற்ற முடியாது. எனவே அவங்களுக்கு ரிசர்வேஷன் கொடுக்கணும், அவங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும், அவங்கள ஒரு வலிமையான சமூக கட்டமைப்புக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்தார். அந்த ரிப்போர்ட்ல என்ன சொன்னார்னா, அவங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும், ரிசர்வேஷன் கொடுக்கணும், அதுலேயும் 27% ரிசர்வேஷன் கொடுக்கணும். இது 1979 வந்த கமிஷன். அந்த கமிஷன் பார்லிமெண்ட்டுக்கு வருது. அந்த பார்லிமெண்ட்ல அங்க இருக்கக்கூடிய உயர்ஜாதி மக்கள் அதை அங்கீகரிக்க மறுக்கிறாங்க, ரிசர்வேஷனை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறாங்க. நாடு முழுக்க போராட்டம் நடக்குது. எத்தனை வருஷம் போராட்டம்? 14 வருஷம் போராட்டம் நடக்குது. 1979 போடப்பட்ட கமிஷன் 1992 வரைக்கும், 1992 வரைக்கும் போராட்டம். இந்த மக்கள், கீழ்நிலையில் உள்ள மக்கள், எங்களுக்கு வாய்ப்புகள் கொடுக்கணும், வேலை வாய்ப்பு, கல்வி, அதிகாரம், இதை நோக்கி அவங்க உந்தப்படுறாங்க. அதுல மிக முக்கியமான சில தலைவர்கள் இந்தியா முழுக்க பயணிச்சாங்க, மக்கள்கிட்ட திரும்ப திரும்ப பேசினாங்க. கல்விதான் நம்முடைய ஆயுதம்,
கல்வியை கொண்டுதான் நம்ம அதிகாரத்தை அடைய முடியும், கல்வியை கொண்டுதான் நம்மளுடைய சுதந்திரத்தை அடைய முடியும், கல்வியை கொண்டுதான் ஒரு சமூகத்தை உருவாக்க முடியும் அப்படிங்கிற ஆழமான கருத்தியல இந்தியா முழுக்க உருவாக்குனாங்க. ஆனா ரிசர்வேஷன் கிடைக்கல. 1992 தான் அவங்களுக்கு ரிசர்வேஷன் கொடுக்கப்பட்டுச்சு. அந்த பில் பாஸ் பண்ணப்பட்டுச்சு பார்லிமெண்ட்ல, அந்த இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்டுச்சு. ஆனா இன்னைக்கு பாருங்க, எஸ்சி சமூக மக்கள், தலித் சகோதர மக்கள் எல்லா ஊர்கள்லயுமே வலிமையான கட்டமைப்புகள்ல இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு நாடார் சமூகம். நாடார் சமூகம் 40 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்க அப்படின்னா, உங்க ஊருக்கு பக்கத்துல சொரண்டைன்னு ஒரு ஊர் இருக்கு, இங்க இருக்க அந்த ஊரை போய் பார்த்துட்டு வாங்க. நீங்க போய் பார்த்துருப்பீங்க, நிச்சயமா பார்த்துருப்பீங்க. அந்த ஊரினுடைய கட்டமைப்பை சொல்றேன். எஜுகேஷனல், முக்கியமா பொருளாதார கட்டமைப்பு எப்படி கட்டமைச்சிருக்கிறாங்க, வியாபார தொடர்புகளை எப்படி வலிமைப்படுத்திருக்கிறாங்க. நான் ஆய்வின் அடிப்படையில் பேசுறேன். இதை நான் 40 வருஷத்துக்கு முன்னாடி நாடார் சமூகம் தொட்டா தீட்டு பார்த்தா தீட்டுன்னு தான் இருந்தாங்க. அவங்க செருப்பு போட்டு நடக்கக்கூடாது, தோல்ல துண்டு போடக்கூடாது, பெண்கள் மேலாடை போடக்கூடாது, இப்படித்தான் இருந்தாங்க. டீ கடைக்கு போனா தனியா கிளாஸ் கொட்டாங்குச்சியில தான் டீ கொடுப்பாங்க. ஆனா இன்னைக்கு நாடார் சமூகம் இந்திய வளர்ச்சியில 50%க்கு அவங்க காரணம். இந்தியாவிலேயே அதிகம் டொனேஷன் கொடுக்கக்கூடிய யாருன்னா சிவநாடார், ஹச்சிஎல்லுடைய ஃபவுண்டர் சிவநாடார். இப்ப எப்படி இவங்க வலிமையான கட்டமைப்புக்குள்ள வந்தாங்க? அவங்க சென்னையில அவங்க சில மீட்டிங் நடத்துறாங்க. எத்தனை ஸ்கூல் வச்சிருக்காங்க, 2000க்கும் மேற்பட்ட பள்ளிக்கூடங்கள் நடத்துறாங்க, கல்லூரிகள் நடத்துறாங்க, மெடிக்கல் காலேஜ், தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் நடத்துறாங்க. எவ்வளவு பெரிய கட்டமைப்பை எப்படி ஏற்படுத்தினாங்க? அப்ப அங்க இருக்கக்கூடிய நண்பர் சரவணகுமார், அவர் ஒரு டாக்டர். ஆக்சுவலா அவர் அந்த சமூகத்திலிருந்து வந்தவர், என் நண்பர். ஒரு ஃபேமிலி டெவலப்மெண்ட்டுக்கு மீட்டிங்காக நான் போயிருந்தேன். அந்த மீட்டிங்ல 2 பேரும் பேசுறோம். அவர் பேசி முடிச்சுட்டு என்கிட்ட கேட்டார், அஹ்மத், எங்க சமூகம் எவ்வளவு கீழ்நிலையிலிருந்து இந்த நிலைக்கு வந்ததுக்கு காரணம் தெரியுமான்னு என்கிட்ட கேட்டார். அவங்க சில புத்தகங்கள் கூட எழுதியிருக்காங்க. நாடார் சமூகத்தினுடைய கருப்பா காவியமான ஒரு புத்தகம் கூட இருக்குது. அவங்க எப்படி நாங்கள் வளர்ந்து வந்தோங்கிற ஆய்வு கட்டுரைகள், ஆய்வு புத்தகங்களாக வெளியிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் நம்ம படிக்கிறதில்லை. அந்த மீட்டிங்கில் அவர் சொன்னாரு, எங்க சமூகத்தினுடைய இவ்வளவு வளர்ச்சிக்கு காரணம் எங்களுடைய பெண்கள் தான், எங்களுடைய தாய்மார்கள் தான். கடந்த 40 வருஷமாக எங்களுடைய தாய்மார்கள் அதிகாலை 4 மணிக்கு எழுந்திருப்பாங்க. 4 மணிக்கு. எங்க அம்மா அப்பாவுக்கு எழுத படிக்க தெரியாது. ஆனா எங்கள் சங்கங்கள் மூலமாக தொடர்படியாக மீட்டிங் நடக்கும். சங்கங்கள் மூலமாக தொடர்படியாக, குறிப்பாக பெண்களை கூப்பிட்டு வச்சு குழந்தைகளை படிக்க வைக்கணும், வலிமையாக மாற்றணும், அதிகாரத்துக்கு கொண்டு வரணும், அரசியல் கட்டமைப்புக்குள்ள கொண்டு வரணும், நமக்குன்னு சில உரிமைகள் வாங்கணும், சுதந்திரங்களை வாங்கணும் அப்படிங்கிற ஆழமான கருத்தியலை திரும்ப திரும்ப கொடுக்கப்பட்டதனுடைய விளைவு என்னதான் ஆண்கள் எவ்வளவு நேரம் பேசினாலும் என் பிள்ளையும் உங்க பிள்ளையும் வளர்க்கிறது நம்முடைய தாய்மார்கள் தான். ஒரு பெண்களுடைய மனமாற்றம், ஒரு பெண்களுடைய வலிமையான சமூக கட்டமைப்பு, அந்த கல்வி மாற்றம் தான் ஒரு சமூக எழுச்சியினுடைய அடிப்படை. சொன்னாரு, எங்க அம்மா காலைல 4 மணிக்கு எழுந்திருப்பாங்க, எங்களை எழுப்பி விடுவாங்க, டீ போட்டு கொடுத்து 4 மணிக்கு எங்க அம்மா பக்கத்துல உட்காந்து படிமா படிக்கணும்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு எழுத படிக்க தெரியாது. எங்களுக்கு ஸ்கூலுக்கு அனுப்புவாங்க, திரும்பி அவங்க வயலுக்கு வேலைக்கு போவாங்க, கல் உடைப்பாங்க. அப்படித்தான் எங்களை டாக்டர் ஆக்கியிருக்காங்க. அப்ப ஒரு சமூகத்தினுடைய கட்டமைப்புல இன்னைக்கு காலகட்டத்தில் ஒரு வலிமையான சமூகமாக மாறணும் அப்படின்னா நமக்கு நீண்ட இலக்குகள் வேணும், தொடர் பயணங்கள் வேணும், கடின உழைப்புகள் வேணும், நேர்மறையான சிந்தனைகள் வேணும். அடுத்தவர்களை குறை சொல்லி எந்த புண்ணியமும் இல்லை. இப்ப நாம ஒரு வலிமையான சமூகமாக மாறணும். அப்ப அந்த மண்டல் கமிஷனுக்கு பிறகு மிகப்பெரிய சமூக மாற்றம், தலித் மக்களுக்கு மத்தியில் மிகப்பெரிய எழுச்சி. பாருங்க, இங்க இருக்கிற போலீஸ் ஆபீசர் எத்தனை பேர், அவங்க விஇஓ, தாசில்தார், ஆர்ஐ, உங்க கிராமங்களை சுத்தி பயணிச்சு பாருங்க. அவ்வளவு பெரிய டீம் உருவாக்கப்பட்டிருக்கு. எப்படி உருவாக்குனாங்க? நமக்குன்னு சில கமிஷன் இந்தியாவில் போட்டாங்க. 2005-6 சச்சார் கமிஷன், சச்சார் கமிட்டி. 2008 ரங்கநாதன் மிஸ்ரா கமிட்டி. 2010 குண்டு கமிட்டி. திரும்பி 2012-13 மாதவ மேனன் கமிட்டி. மொத்தம் 4 கமிஷன் போட்டிருக்காங்க. இந்த கமிஷனை யாராவது படிச்சு பார்த்துருக்கோமா? சச்சார் கமிட்டி மட்டும்தான் நமக்கு தெரியும். சச்சார் கமிட்டி மட்டும்தான் நமக்கு தெரியும். ஆனா இன்னைக்கு நேற்று வக்ஃபுடைய பில்லு பாஸ் பண்ணும் போது சச்சார் கமிட்டியினுடைய 72 கோரிக்கைகளை நாங்க நிறைவேற்ற போறோம். ஏன் அடுத்த கமிட்டி சொன்னிச்சு 10% இடஒதுக்கீடு சொல்லி, அதை பத்தி யாரும் பேசுறது இல்லை. ஏன்? நமக்கு தெரியல. இந்த கமிஷன் நமக்கு என்ன சொன்னிச்சுன்னே நமக்கு தெரியாது. அப்ப நமக்கு 4 கமிஷன் வந்திருக்கு. சச்சார் கமிட்டி,
அது நீதிபதி சச்சார் அவர்கள் 2015 இறந்து போகும்போது அவர் கடைசியில பேசின வார்த்தை தான். பெங்களூர் கர்நாடகாவில் அவர் பேசினார். 700 ஆண்டுகள் இந்தியாவை ஆண்ட இஸ்லாமிய சமூகம், நிர்வகித்த இஸ்லாமிய சமூகம் கடந்த 70 ஆண்டுகளில் மென்டலி, பிசிக்கலி, சோசியலி, எகனாமிக்கலி, எஜுகேஷனலி, பொலிட்டிக்கலி இப்படி எல்லா நிலையிலும் பின்தங்கி போயிட்டாங்க. இவங்க பின்தங்கி போனது கூட பெரிய வருத்தம் அல்ல. ஆனா பெரிய வருத்தம் என்னன்னா, தன் பின்தங்குதலுக்கான காரணம் விழிப்புணர்வு கூட இல்லாத சமூகமாக இவங்களை விட்டுட்டு போறது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குன்னு சொன்னார். இந்த 14 அப்போதைக்கு அவர் சொன்னார், 14 கோடி முஸ்லிம்கள் இல்லாம இந்தியாவை எப்படி வலுப்படுத்த முடியும், இந்தியாங்கிற நாடை எப்படி கட்டமைக்க முடியும்? அதை மையப்படுத்தி தான் 2008 ரங்கநாதன் மிஸ்ரா கமிட்டி அவர் சொன்னார் 10% இடஒதுக்கீடு கொடுக்கணும், இவங்க மிகவும் பின்தங்கி போயிட்டாங்க. திரும்பி 2010 குண்டு கமிட்டி, நீதிபதி குண்டு வந்து சொன்னார், இந்த 2 கமிஷனையும் ஆய்வு செஞ்சு அவர் ரிப்போர்ட் கொடுத்தார். இது 3ஐயும் ஆய்வு செஞ்சு 2012-13 மாதவ மேனன் கமிட்டி. இத்தனை கமிஷன் வந்தும் இன்னைக்கு இந்தியாவில் மிகவும் பின்தங்கிய சமூகம் இஸ்லாமிய சமூகம். கல்வியில, பொருளாதாரத்துல, சமூக நிலையில, வேலை வாய்ப்புகள்ல எல்லாத்திலையும் பின்தங்குறோம். இப்ப அதை தாண்டி நம்முடைய அடிப்படையான உரிமைகள் பறிக்கப்படுது. இப்ப என்ன செய்யணும்? நாம இனிமேல் நமக்கு ஒரு கமிஷன்லாம் போட மாட்டாங்க, நல்லா தெரிஞ்சுக்கங்க. இனிமேல் முஸ்லிம்களுக்கு இந்தியாவில் இன்னைக்கு 25 கோடி முஸ்லிம்கள் வசிக்கிறோம். நமக்கு தனி கமிஷன் போட்டு ஒரு ரிப்போர்ட் கொடுத்து ஒரு நீதிபதி நியமிச்சு இவங்களை பத்தி யாரும் செய்ய மாட்டாங்க. இன்னுமே அந்தந்த மஹல்லாக்கள், அந்தந்த கிராமங்கள், அந்தந்த ஊர்கள் ஒரு இலக்கை நோக்கி நாங்கள் பயணிக்கணும். நீண்ட இலக்கோடு, தொடர் பயணங்களோடு, கடின உழைப்புகளோடு, நேர்மறையான சிந்தனைகளோடு ஒரு சமூக கட்டமைப்பை உருவாக்க நம்ம எல்லாரும் சேர்ந்து முயற்சிக்கணும். அதனுடைய வெளிப்பாடு தான் மாஷா அல்லா இப்ப கடையநல்லூர்ல இந்த முயற்சிகளுடைய வெளிப்பாடாக இத்தனை பேர் நீங்க மாஷா அல்லா போஸ்டிங் வாங்கியிருக்கீங்க. வருகின்ற வருங்காலத்தில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நான் சொல்லிக் கொள்றேன், மாற்றம் என்பது உடனே நிகழாது, எழுச்சி என்பது உடனே நிகழாது. நம்ம இன்ஸ்டண்டா எதையும் இங்க சேஞ்ச் பண்ண முடியாது. அதுக்கு நிறைய உழைக்கணும், தியாகம் செய்யணும், அர்ப்பணிக்கணும். இந்த நாடு இருக்குதுல்ல, இந்தியாங்கிற நாடு, இந்த நாடு 4 தூண்களை கொண்டு இருக்கு. இந்த 4 தூண்கள்ல ஏதாவது ஒரு தூண்ல நீங்க நம்ம வந்தே தீரணும். ஏதாவது ஒரு தூண்ல வந்தே தீரணும். நம்ம 4 தூண்கள்ல இந்தியா 4 தூண்கள்ல தான் கட்டமைக்கப்பட்டிருக்கு. ஒன்று அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற ஒரு தூண், IAS, IPS, IRS, IAS, இப்படி அட்மினிஸ்ட்ரேஷன், நிர்வாக கட்டமைப்பு, நிர்வாகத்துறை. இந்த நிர்வாகத்துறைக்குள்ள நம்ம வந்தாதான் நாம இயக்க முடியும், சமூகத்தை இயக்க முடியும். நம்முடைய வார்த்தைகளுக்கு, நம்முடைய பார்வைகளுக்கு, நம்முடைய பேச்சுக்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க முடியும். அப்பதான் சமூகத்தை நீங்க வடிவமைக்க முடியும். நம்முடைய உரிமைகள் பாதுகாக்கப்படும், நம்முடைய வார்த்தைகள் அங்க மதிப்பளிக்கப்படும். அப்ப அட்மினிஸ்ட்ரேஷன் துறைக்கு எப்படி வர்றது யோசிக்க ஆரம்பிங்க. அதுல சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட், ஒன்றிய அரசு மற்றும் மாநில அரசு. இந்த ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் உள்ள தெளிவுகளை நீங்க புரிஞ்சுக்கங்க. ஒன்றிய அரசு தேர்வுகள்ல எப்படி கொண்டு வரலாம், மத்திய அரசினுடைய தேர்வுகளுக்கு எப்படி நம்ம தயாராகலாம். இப்போ கூட நான் கேட்டேன், இப்போ நம்ம இஹ்லாஸ் ஈஸ் அகாடமி தமிழ்நாடு முழுக்க உங்களை மாதிரி சின்ன சின்ன ஊர்களில் இருக்கக்கூடிய போட்டித் தேர்வு நடத்தக்கூடியவங்களுக்கு ஒரு டைப் பண்ணிக்கிறாங்க. அதை நீங்கள் பேசியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பேசலன்னு சொன்னால் அவசியம் பேசுங்க. அதனுடைய டைரக்டர் சதகத்துல்லா, ஆர்பிஐ டைரக்டர் சதகத்துல்லா சார், ஆர்பிஐ டைரக்டராக தமிழ் இந்தியாவிலேயே ஒரே ஒரு முஸ்லீம் ஆர்பிஐ பேங்க்ல டைரக்டராக இருந்தவர் அவர் மட்டும்தான். அவரை பற்றி நான் சொல்லணும். அவர் ஒரு ஆர்பிஐ டைரக்டரா இருந்தாலும் அவர் யூபிஎஸ்சில இன்டர்வியூ வரையும் போய் பாஸ் பண்ணி வந்தவர். அவர் சொல்லுவார், அவர் புத்தகத்தில் அவர் எழுதியிருக்கிறார், தன்னுடைய வாழ்க்கை சரிதையில் அதிகாரத்தினுடைய அடிப்படையை பற்றி அவர் எழுதுறார். அவர் 9வது படிக்கும் போது அவங்க அத்தா இறந்து போயிட்டார். 9th படிக்கும் போது டைரக்டர் சதகத்துல்லா சாபுடைய அத்தா இறந்துட்டார். இறந்து போனோடனே அங்க அம்மா அவருக்கு 2 தம்பி ஒரு தங்கச்சி வேற. 9வது படிக்கிறார். அவங்க அத்தா இறந்து அவங்களுடைய ஜனாசா வீட்டுக்குள்ள இருக்கு. அவங்க அம்மா இத்தாவில் உள்ளுக்குள்ள வீட்டு ரூம்ல இருக்கிறாங்க, அழுது கொண்டு இருக்கிறாங்க. வெளியில இருக்கக்கூடிய சொந்தக்காரவங்க எல்லாம் சொல்றாங்க, சதகத்துல்லா இனிமேல் உங்க அப்பா இறந்து போயிட்டாரு, இனிமே உங்க குடும்பத்தை, உங்க பிள்ளைங்க, உங்க தங்கச்சிய, உங்க தம்பிகளை நீங்க தான் படிச்சு பாஸ் அவங்களை உருவாக்கணும், அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கணும், அதனால படிப்பெல்லாம் விட்டுட்டு நாளைக்கு மல்லிகை கடைக்கு வந்துரு அப்படின்னு என் சொந்தக்காரர்கள் என்கிட்ட சொல்றத எங்க அம்மா காதுல விழுகுது. எங்க அம்மா உள்ள உட்கார்ந்துருக்காங்க. காதுல விழுந்தவனே எங்க அம்மா உள்ள இருந்து சத்தமிட்டாங்க, சதகத்துல்லா யார் சொல்றதையும் கேட்காத. சொன்னா எங்க அம்மாவுக்கு விடோ, 34 வயசுல அத்தா இறந்து போயிட்டாங்க. எங்க அம்மாவுக்கு வயசு 34 வயசு. அந்த வயசுல எங்க அம்மா, எங்க அத்தாவுடைய ஜனாசா இருக்கும் போது எங்க அம்மா அங்க இருந்து சொல்றாங்க, சதகத்துல்லா யார் சொல்றதையும் கேட்காத, நீ படி,
என் உயிரை கொடுத்தாவது நான் உன்னை படிக்க வைப்பேன், நீ கவலைப்படாத, எதை பத்தியும் கவலைப்படாத, நீ படி அப்படின்னு சொல்லி அந்த விதவை தாய் மறுகல்யாணம் பண்ணிக்கல. 34 வயசு அந்த அம்மாவை நான் பார்த்துருக்கிறேன். எனக்கு ஆச்சரியம். அந்த வயசான காலத்தில் நான் சமீபத்தில் பார்த்தேன் அந்த அம்மாவை. போய் ஒஃபாத் ஆயிட்டாங்க, இப்போ இல்லை. அந்த அம்மா விவசாயம் பண்ணி கல் உடைச்சு தான் சதகத்துல்லா சாஹிபை படிக்க வச்சிருக்காங்க. சதகத்துல்லா சாஹிப் இந்தியாவிலேயே ஒரு RBIல டைரக்டராக இருந்த ஒரே முஸ்லீம் அவர் மட்டும்தான், ரீஜனல் டைரக்டர் அவர். அரபு நாடுகள், கத்தார், துபாய் எல்லா நாடுகள்லையும் இஸ்லாமிக் பேங்கிங்கில் வேலை செஞ்சிருக்கிறாங்க. இந்திய நாடு சார்பாக அனுப்பி விட்டுருக்கிறாங்க. இப்போ இன்னைக்கு அவர் IAS அகாடமியோட, இஹ்லாஸ் IAS அகாடமியோடைய மிகப்பெரிய டைரக்டராக இருக்கிறார். மாஷா அல்லாஹ். அவரை ஒரு நாளைக்கு உங்கள் ஊருக்கு கூப்பிடுங்க, அவசியம் கூப்பிடுங்க. அவர் மதுரைக்கு பக்கத்தில் உள்ள ஊர் தான். அவர் கூப்பிடுங்க, நிச்சயமாக வருவார். அவங்க இப்போ இன்னைக்கு நாங்கள் என்ன பிளான் பண்ணியிருக்கோம்னா, தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய கிராமங்களில் இந்த இஹ்லாஸ் IAS அகாடமியுடைய சென்டரை ஃபார்ம் பண்ணுறது. இல்லை ஆல்ரெடி யாராவது சென்டர் நடத்தினாங்கன்னா அவங்க கூட டைப் பண்ணிக்கிறது. அவங்களுக்கு ஆன்லைன் கிளாஸஸ், அவங்களுக்கு மெட்டீரியல்ஸு, நோட்ஸு, புத்தகங்கள் எல்லாமே அவங்களுக்கு ஷேர் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. தமிழ்நாடு முழுக்க நிறைய சென்டர் அமைக்கிறாங்க. மாஷா அல்லாஹ். அவங்க உங்கள் ஊர்லேயும் அவங்களோட டைப் பண்ணி இணைக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. சரி, ஓகே. இப்போ இந்த நாட்டினுடைய முதல் தூண் அப்படிங்கிறது அதிகார வாய்ப்பு கல்வி முறையில் மிக முக்கியமான ஒரு தூண் அட்மினிஸ்ட்ரேஷன், நிர்வாகத்துறை. இந்த நிர்வாகத்துறையில் நம்ம எப்படி போகணும், நிர்வாகத்துறையில் எந்த துறையை தேர்ந்தெடுத்து போகணும், அதில் எப்படி நம்ம செயல்பட ஆரம்பிக்கணும், அந்த மெட்டீரியல்ஸ் இன்ஷால்லா நான் ஷேர் பண்ணுவேன் உங்கள் டீமுக்கு. அவங்க உங்களுக்கு கொடுப்பாங்க இன்ஷால்லா. என்ன துறைகளை நாங்கள் படிக்கணும், எப்படி நம்ம அதில் டெவலப் ஆகணும், என்ன துறையை நம்ம தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லி. பாஸ் பண்ணுறது ஒன்று இருக்கு. பாஸ் பண்ண பிறகு என்ன துறைக்குள்ள போகணும், துறைக்குள்ள போன பிறகு நம்முடைய நாலேஜை, நம்முடைய கம்யூனிகேஷன்ஸை, நம்முடைய வளர்ச்சியை எப்படி உருவாக்கிக்கணும் அப்படிங்கிறதையும் நாம இங்கே பயிற்சி கொடுக்கணும். அதுக்கு பயிற்சி தேவையில்லை, ஒரு சில திட்டம், பிளான், ஸ்ட்ராட்டஜிக்கல் திங்க் ப்ராசஸ் அது அவங்களுக்கு கொடுக்கும்போது அவங்க போய் உள்ள செயல்படுறதுக்கு ஈஸியாக இருக்கும். எந்த நேரத்திலையும் முஸ்லீம் கம்யூனிட்டி வளர்ச்சி, முஸ்லீம்கள் வளர்ச்சின்னு பேசக்கூடாது. இனிமேல் பேசும்போது எங்க பேசினாலும் முஸ்லீம் கம்யூனிட்டி வளர்ச்சி, முஸ்லீம்கள் வளர்ச்சின்னு பேசக்கூடாது. எப்ப பேசினாலும் நாட்டு வளர்ச்சி, நாட்டு பாதுகாப்பு, நாட்டு உருவாக்கம், நாட்டு கட்டமைப்பு, இந்த நாட்டினுடைய வளர்ச்சியில எங்க பங்களிப்பை நாங்கள் அதிகரிக்க போறோம் அப்படிங்கிற ஆழமான கருத்தியல்ல பேசணும். 25 கோடி முஸ்லீம்கள் இந்தியாவில் வசிக்கிறோம். ஆனா எங்களுடைய பங்களிப்பு நாட்டினுடைய வளர்ச்சியில, பொருளாதாரத்துல, கல்வியில, சமூக நிலையில ஈவன் 3% கூட இல்ல. மார்வாடி சமூகம் சகோதர மக்கள் தான், சகோதர மக்கள். ஜெயின்ஸ், மார்வாடிஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. வெறுமனே 1.5 கோடி பேர் தான் இருக்கிறாங்க. ஆனா இந்திய வளர்ச்சியில, பொருளாதாரத்தில் அவங்களுடைய பங்களிப்பு 24%. நம்முடைய பங்களிப்பை, நம்முடைய அதிகாரத்தை, நம்முடைய மிகப்பெரிய வாய்ப்புகளை நம்ம கொடுக்கும் போதுதான் நாங்க பவராக மாறுவோம். நம்ம ஒரு எழுச்சிமிக்க சமூகமாக மாறுவோம். இதை நம்முடைய வருங்கால சந்ததிகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அப்ப இந்த நாட்டினுடைய வளர்ச்சியில் முதல் தூண் நிர்வாகத்தூண். இரண்டாவது நீதித்துறை, ஜுடிஷியரி டிபார்ட்மெண்ட், நீதித்துறை இந்த நாட்டினுடைய இரண்டாவது மிக முக்கியமான தூண். நீதித்துறையில் நம்ம எந்த அளவுக்கு அதிகப்படுத்தணும், எத்தனை பேர் நம்ம ஊரில் அட்வொகேட்ஸ் ஆக்கலாம், எத்தனை பேர்த்த நீதிபதிகளாக ஆக்கலாம், அவங்களுக்கு என்ன பயிற்சி கொடுக்கலாம், அதுக்கு உண்டான வழிமுறைகள் என்ன, அதற்கான முறைகள் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம யோசிக்க ஆரம்பிக்கணும். நீதித்துறையை கொண்டுதான் நம்முடைய உரிமைகள் கட்டமைக்கப்படும். ஒரு காலம் இருந்துச்சு, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நீதித்துறையில 7-8% முஸ்லிம்கள் இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு திட்டமிட்டு அது வெறுமனே 4-5% குறைஞ்சிருக்குது. நிறைய நீதிபதிகள் இருந்தாங்க நம்ம சமுதாயத்தில், நிறைய அட்வொகேட்ஸ் இருந்தாங்க, அது குறைக்கப்படுது. இருக்கக்கூடிய இந்த 4 தூண்கள்ல அதிகமான பெர்சன்டேஜ் வைஸ் அதிகமாக இருந்த ஒரு மிக முக்கியமான நிர்வாகத்துறை என்னன்னா நீதித்துறை தான். அதுல முஸ்லிம்களுடைய பங்களிப்பு 7-8% இருந்துச்சு. ஆனா அதுவும் இன்னைக்கு குறைஞ்சிக்கிட்டே வருது. அதை நாங்கள் வலிமைப்படுத்த முயற்சிக்கணும். இந்த நாட்டினுடைய 4வது நிர்வாகத்துறையில மிக முக்கியமான 4வது துறை என்னன்னு சொன்னா டிஃபென்ஸ் அண்ட் பாதுகாப்புத்துறை. பாதுகாப்புத்துறை பாதுகாப்பு துறையில நம்ம எப்படி நம்ம மாணவர்களை தயாரிக்கிறது, இந்தியாவுடைய பாதுகாப்பு துறையில எங்கெல்லாம் நம்ம அவங்கள ஃபிட் பண்றது, எங்கெல்லாம் தேவைகள் இருக்குது, எப்படியெல்லாம் நம்ம தயாரிக்க, இதனுடைய நாலேஜாவது நம்ம ஷேர் பண்ணணும். இப்போ இங்க இருக்கக்கூடிய படிச்ச போஸ்டிங் வாங்கின இல்ல போஸ்டிங் வாங்க போற உங்களுடைய சிந்தனைகளும் சரி, உங்களுடைய வருங்கால குழந்தைகளை எப்படி உருவாக்கணும்னு நீங்க யோசிக்க ஆரம்பிக்கணும். இப்போ 3வது துறை பாதுகாப்பு துறை, 4வது துறை மீடியா, ஜேர்னலிசம். இந்த 4 துறைகளை கொண்டுதான் இந்த நாடு கட்டமைக்கப்பட்டிருக்கு. இந்த 4 துறைகள்லையுமே நம்முடைய வருங்கால சந்ததிகளை எப்படி கட்டமைக்க போறோம். சரி, 2வது பகுதி நான் சொல்றேன். நம்ம ஏன் வாழ்க்கையில நிறைய பேர் முயற்சி செய்யறோமே, நம்ம ஏன் அந்த இடத்தை அடையறதில்லை, அந்த இடத்தை நம்மளால ஏன் அடைய முடியல?
நிறைய பேர் 100 பேர் முயற்சி செய்கிறாங்கன்னா 5% மக்கள் தான் தன் இலக்கை அடைகிறாங்க. 95% மக்கள் தன் இலக்கை அடையிறதில்லை. அதுக்கு காரணம் என்ன? அதுக்கு உளவியல் சொல்லுது, அதுக்கு பேர் கோல்டன் ரேஷியோ ஃபார்முலாவை அவங்க பின்பற்றுவாங்க. யாரெல்லாம் ஜெயிக்கிறாங்களோ, யாரெல்லாம் சாதிச்சாங்களோ, யாரெல்லாம் வெற்றி பெற்றாங்களோ, அச்சீவ் பண்ணாங்களோ, அவங்க தெரிந்தோ தெரியாமலோ இந்த ஃபார்முலாவை பின்பற்றுவாங்க. அப்போ இளம் படிக்கக்கூடிய வாலிபர்கள், இளம் பெண்கள், இதை எக்ஸாம் பற்றி ப்ரிப்பரேஷன் இருக்கக்கூடியவங்க இந்த ஆய்வை, இந்த நாலேஜை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதுக்கு பேர் கோல்டன் ரேஷியோ ஃபார்முலான்னு சொல்லுவாங்க. பெற்றோர்களும் இதை புரிஞ்சுக்கணும். இந்த ஜெயிச்சவங்க எல்லாருமே 3 விதத்தை அவங்க பின்பற்றுவாங்க வாழ்க்கையில். அதை நீங்கள் ரொம்ப ஆழமாக யோசிக்கணும். 3 விஷயத்தை நீங்கள் பின்பற்றுவாங்க ஜெயிச்சவங்க எல்லாருமே. ஒன்று, நான் என்ன செய்கிறேன், இதை நான் ஏன் செய்கிறேன் அப்படிங்கிற தெளிவான பார்வை அவங்களுக்கு இருக்கும். ஏன், ஒய், இதை நான் ஏன் செய்கிறேன், இதை நான் ஏன் செய்கிறேன், இதை நான் ஏன் செய்கிறேன் அப்படிங்கிற ஒரு கேள்வி அவங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போ நான்லாம் யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷன் படிக்கும் போது, எழுதும் போது சில நேரங்களில் கண்களும் தண்ணியாக ஊற்றும். நைட்டு படுத்திருக்கும் போது நமக்கே இந்த வாய்ப்பு இன்னும் கிடைக்கல, நம்ம ஏன் ப்ரிப்பரேஷனில் இருக்கோம், நம்ம முடியலையே. அதுக்கப்புறம் எனக்கு வேற ஒரு எக்ஸாம் எழுதி நான் உள்ளே போனேன். ஆக்சுவலாக ரொம்ப பெரிய கஷ்டத்துக்கு உள்ளாக்கப்படுவோம். அந்த நேரத்தில் இந்த வேலையை நான் ஏன் செய்யணும், என் நாடு, என் சமுதாயம், என் சமூகம் அப்படிங்கிற ஆழமான உணர்வுகளை கையில் கொண்டு வரணும். அந்த உணர்வுகள் ஏற்படும் போது ஒரு பெரிய வளர்ச்சி, ஒரு மிகப்பெரிய சிந்தனை மாற்றம் உங்களுக்கு ஏற்படும். அதனால எதை செஞ்சாலும் இதை நான் ஏன் செய்யறேன் அப்படிங்கிற கேள்வியை உங்கள்கிட்ட அடிக்கடி நீங்க கேட்டுக்கணும். ரெண்டாவது, என்ன செய்யறேன், நான் என்னென்ன பிளானோட பயணிக்கிறேன். எல்லாத்தையும் படிச்சாலும் ஜெயிக்க முடியாது. ஹவு டு ரீட் வாட் டு ரீட்னு சொல்லுவாங்க. என்ன படிக்கணும், எப்படி படிக்கணும் அப்படிங்கிற தெளிவான ஒரு பார்வை நமக்கு இருக்கணும். அதுக்கு சரியான ஒரு அழகுமுறை, அதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் பிளான், சிஸ்டம் அதை உருவாக்கி அதை நம்ம பின்பற்றும் போது தான் அந்த இடத்தை அடைய முடியும். நான் திரும்ப சொல்றேன், யாருமே டப்புனெல்லாம் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியாது. வெற்றி பெற்றவங்க எல்லாரும் பல தியாகங்கள், பல அர்ப்பணிப்புகள், பல கஷ்டங்களை உள்வாங்கின பிறகுதான் வெற்றி பெற முடியும். இது உலகத்தினுடைய நீதி, யதார்த்தம். ஒன்னை இழந்தாதான் ஒன்று கிடைக்கும்ங்கிறது உலகத்தினுடைய சிஃபாத், நியதி. அப்ப நாம என்ன படிக்கிறோம், என்ன செய்கிறோம் அப்படிங்கிறத தெளிவாக நீங்க எழுத ஆரம்பிங்க. உங்களுடைய ஷெட்யூலை, உங்களுடைய திட்டத்தை, உங்களுடைய பிளானை இப்பயே எழுத ஆரம்பிங்க. வாழ்க்கையில நீங்க என்னவாக போறீங்க எழுத ஆரம்பிங்க. மார்பிங் லான்னு சொல்லுவாங்க. அப்படின்னா வெற்றியின் ரகசியம், வெற்றியினுடைய பாதி விஷயம் என்னன்னா, நீங்க எழுதிட்டாவே பாதி வெற்றி அடைஞ்சிட்டீங்கன்னு அர்த்தம். மீதி பாதி அதை அடையிறதுக்கு முயற்சி செய்யறது. எப்போ நீங்கள் எழுத ஆரம்பிக்கிறீங்களோ, உங்கள் பிளானை, உங்கள் திட்டத்தை, உங்கள் யோசனைகளை எப்போ நீங்கள் எழுத ஆரம்பிக்கிறீங்களோ, நீங்கள் வெற்றியினுடைய படிக்கட்டில் ஏறிட்டீங்கன்னு அர்த்தம். மூணாவது விஷயம் என்னன்னா, எப்படி, என்ன, ஹவு, எப்படி, இதை எப்படி செய்யணும், என்னென்ன மாடியூல், என்னென்ன சிஸ்டம் இருக்கும், எப்படி எல்லாம் நம்ம மற்றவங்களுக்கு முன்மாதிரியாக. இப்போ நான் யூபிஎஸ்சி படிக்கும் போது நான் கர்சன்ட்ல படித்தேன், அதுக்கப்புறம் மனிதநேயத்தில் படித்தோம் நம்ம ஆக்சுவலாக. அப்போ என் கூட படித்தவங்க நிறைய பேர் 5 அட்டம்ப்ட் 6 அட்டம்ப்ட்லாம் எழுதுவாங்க. பழனிகாந்த்னு ஒருத்தர் இருந்தார், இப்போ ஐஎஃப்எஸ் ஆஃபீஸராக இருக்கார் ஆக்சுவலாக. அவர் பழனிகாந்த், அவர் வந்து ஒரு டாக்டர், வெட்டனரி டாக்டர் ஆக்சுவலாக. அதே மாதிரி இன்னொருத்தவர் சசிகுமார், அவர் கிட்டத்தட்ட அட்வொகேட் முடித்தவர். அவங்களுக்கெல்லாம் 6 அட்டம்ப்ட் ஆயிடுச்சு. 7வது அட்டம்ப்ட் எழுத போகிறாங்க, 7வது அட்டம்ப்ட். ஆனால் தைரியமான முறையில் கடைசி வரையும் போராடி அந்த இடத்தை அடைஞ்சாங்க. அந்த இடத்தை அடையிறதுக்கு தொடர்ந்து பயணிச்சாங்க. நம்ம எப்படின்னா 1 வருஷம் முயற்சி செய்வோம், 2 வருஷம் முயற்சி செய்வோம், 3வது வருஷம் தூக்கி போட்டு போயிடுவோம். அப்படி விட்டுறக்கூடாது. அந்த மாதிரி முயற்சி இல்லை. இது ஒரு தவம் மாதிரி. யூபிஎஸ்சி காம்படிஷன் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறதே ஒரு தவம் மாதிரி தான். நம்ம எந்த அளவுக்கு நம்மளை அர்ப்பணிச்சு பயணிக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் அந்த இடத்தை அடைய முடியும். எல்லாத்தினுடைய வாழ்க்கையிலையுமே மிக முக்கியமான, மோசமான, கஷ்டமான சூழ்நிலைகள் ஏற்படத்தான் செய்யும். அப்போ அவங்க ரிட்டன் எக்ஸாமில், மெயின்ஸ் ப்ரிப்பரேஷனில் எனக்கு ஆச்சரியம். நான் இப்போ ஃபர்ஸ்ட் வருஷம் படிச்சுக்கிட்டு இருக்கேன், அவங்க 6வது அட்டம்ப்ட் ஆக்சுவலாக. அவங்க வந்து எப்படி படிப்பாங்கன்னு சொன்னால், எப்படி எக்ஸாம் ப்ரிப்பரேஷனில் மெயின்ஸுக்கு கொண்டு வருவாங்கன்னா, எந்த கொஸ்டின்ஸ் கேட்டாலும் அவங்க பாஸ் ஆனதுக்கு காரணம் சொல்கிறேன். எந்த கொஸ்டின்ஸ் கேட்டாலும் அவங்க இந்திய அரசியலமைப்பினுடைய ஆர்டிகல்ஸை முதல்ல எழுதி அதிலிருந்து கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுவாங்க. இது ஒரு முறை. சில பேர் எழுதுவாங்க. சில பேர் என்ன செய்வாங்க, ரிட்டன்ல எழுதும் போது ஒவ்வொரு கொஸ்டினுக்கு முன்னாடி ஒரு திருக்குறளை எழுதி திருக்குறளுடைய சாராம்சத்தை மையப்படுத்தி எக்ஸாம் எழுதுவாங்க. வாட் யூ திங்க் அபவுட் காந்தியன் தாட்ஸ் அண்ட் நேரு தாட்ஸ்? ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா,
அந்த சிந்தனைகளை பற்றி ஒரு குறளை எழுதி அதிலிருந்து அந்த கேள்விக்கு பதில் எழுதுறது. இப்படி பலதரப்பட்ட மாடியில சிஸ்டத்தை, வரைமுறைகளை மாடியில எடுத்து அதன் மூலமாக ஈஸியா அவங்க அந்த இடத்துக்கு போனாங்க. ஸோ ஹவு டு ரீட், வாட் டு ரீட், என்ன படிக்கணும், எப்படி படிக்கணும், அதை எப்படி பிரசன்ட் பண்ணணும் அப்படிங்கிறத இப்பையிலிருந்தே நீங்க மூவ் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ யூபிஎஸ்சி காம்படிஷன் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது எல்லாத்தினாலும் முடிந்த ஒன்று தான், முடியாத ஒன்று அல்ல. யாரும் செய்ய முடியாததை நம்ம செய்யலை, யாருமே செய்யாத ஒன்று நம்ம செய்யலை, எல்லாரும் செய்யறது தான் நம்ம செய்கிறோம். ஆனால் நமக்கும் மற்றவங்களுக்குள்ள வித்தியாசம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் அனலைஸ் பண்ணுங்க. டெய்லி ஒரு 10 நிமிடங்கள் தனிமையில் உட்காருங்க, செல்ஃப் அனலைஸ் பண்ணுங்க, உங்களுக்குள்ள பேச ஆரம்பிங்க, உங்களுக்குள்ள யோசிக்க ஆரம்பிங்க. நான் இதை எப்படி அச்சீவ் பண்ணுவேன் அப்படிங்கிறத நீங்க திங்க் பண்ண, உங்களுடைய நாலேஜ்ல இருந்து டிரான்ஸ்ஃபரிங் மாறுங்க. எப்ப நீங்க சிந்திக்கக்கூடியவங்களாக, சிந்தனை செய்யக்கூடியவங்களாக மாறும்போது அச்சீவ்மெண்ட்டினுடைய, வெற்றியினுடைய ரகசியம் தானாக ஓப்பனாக ஆரம்பிக்கும். இது இயற்கை, யதார்த்த உண்மை. ஸோ அப்படிப்பட்ட ஒரு மனநிலைகளில் நீங்க பயணிக்கணும். இந்த 4 துறைகளில் ஏதாவது ஒரு துறையில இன்ஷா அல்லாஹ் நான் கடையநல்லூர் எஜுகேஷன் போறதுக்கு நான் சொல்லிக் கொள்றேன். அடுத்த 10 வருஷத்துல குறைஞ்சது நான் சொல்லுவேன் 3 வருஷம் அல்லது 5 வருஷம் அல்லது 10 வருஷம் 100 ஆபீசஸ் நம்ம உருவாக்கணும், 100 ஆபீசஸை கடையநல்லூர்ல நம்ம உருவாக்குவோம் அப்படிங்கிற ஒரு மனநிலைகளோடு நீங்க பயணிங்க. அதை மையப்படுத்தி எல்லா இடங்கள்லையுமே இதனுடைய விழிப்புணர்வை கொண்டு வாங்க. இப்போ நாங்கள் தெலுங்கானாவுடைய ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் நசீர் அஹமது ஐஏஎஸ்ன்னு நினைக்கிறேன், ஆக்சுவலாக அவர் பேர் டக்குனு ஞாபகம் இல்லை. அவருடைய ஒரு முயற்சி தான் ஜூனியர் ஐஏஎஸ் அப்படிங்கிறத இந்தியா முழுக்க பல இடங்களில் அவர் ஆரம்பித்து இந்த 7th 8th 8th 9th 10th 11th 12th இதை படிக்கும் போதே அவங்களுக்கு ஒரு இன்டகிரேஷனல் கோர்ஸ் சிலபஸ் எல்லாம் உருவாக்கி மாஷா அல்லாஹ் இப்படி ஸ்கூல்ல படிக்கக்கூடிய மாணவர்களுக்கே இந்த பயிற்சிகளை கொடுக்கணும்னு சொல்ல ஒரு பெரும் முயற்சியை நசீர் அஹமது ஐஏஎஸ் அவங்க எடுத்திருக்கிறாங்க. அதை ஒரு மையப்படுத்தி இன்னைக்கு கிரசன்ட் மக்கா மஸ்ஜித்ல இருக்கக்கூடிய இஹ்லாஸ் ஐஏஎஸ் அகாடமியும் அதை தமிழகம் முழுக்க பல இடங்கள்ல டெவலப் பண்றதுக்கான முயற்சிகளையும் செய்யறாங்க. மாஷா அல்லாஹ் நீங்க அதே திட்டத்தில் இருக்கிறதுனால அவங்களோட இணைந்து பயணிக்கும் போது பல மாற்றங்களை நீங்க கொண்டு வர முடியும். இது படிக்கக்கூடியவங்களுக்கு நான் சொல்றேன், பேரண்ட்டுக்கு நான் சொல்றேன், தயவு செய்து. ஏன்னா இன்னைக்கு நம்முடைய பலகீனத்துக்கான காரணம் என்ன, நம்ம பின்தங்கி போனதனுடைய காரணம் என்னன்னா நம்மள்ட்ட அட்டென்ஷன் ரொம்ப குறைவாக இருக்கு. கவனக்குறைவு தான் நம்முடைய தோல்வியினுடைய முதல் அடிப்படையை. கவனக்குறைவு, அப்புறம் பார்த்துக்கலாம், என்னத்தை படிச்சு என்ன செய்ய போறோம், எதை பண்ணாலும் யார் என்ன செய்ய போறா அப்படிங்கிற மனநிலை நமக்கு இருந்துகிட்டே இருக்கு. என்ன படிச்சாலும் அங்கே வேலை தர மாட்டான், முஸ்லிம்கள்லாம் உள்ள அனுமதிக்க மாட்டாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்படியெல்லாம் கிடையாது. உலகத்தில் தப்பானவங்க ரொம்ப குறைவு, உலகத்தில் நல்லவங்க அதிகமாக இருக்க தான் செய்கிறாங்க. நம்மளால ஆன முயற்சிகளை நம்ம செஞ்சுக்கிட்டே இருந்தா, நம்மளால முடியாத முயற்சிகளை அல்லாஹ் நமக்கு செஞ்சு கொடுப்பான். ஒன்னெல்லாம் புரிஞ்சுக்கணும். நம்மளால என்ன முடியுமோ அதை நம்ம செய்ய ஆரம்பிச்சுட்டா, நம்மளால முடியாத ஒன்று அல்லாஹ் நமக்கு செஞ்சு கொடுப்பான். எத்தனையோ பேர்த்த வாழ்க்கையில நம்ம பார்க்கத்தான் செய்கிறோம். அதனால தயவு செய்து உங்களுடைய பிள்ளைங்களை எப்படி நீங்க உருவாக்கணும், இதுக்கு பேர் 4A ஃபார்முலான்னு சொல்லுவாங்க. இந்த 4A ஃபார்முலாவை ஒவ்வொரு பேரண்ட்டும் நீங்க வாழ்க்கையில உங்க குழந்தைகளுக்கு பின்பற்ற முயற்சிப்பீங்க. ஒன்று, ஃபர்ஸ்ட் விஷயம் அட்டென்ஷன். குழந்தைகளை கண்காணிக்க ஆரம்பிங்க. குழந்தைகளை கண்காணிங்க தயவு செய்து, உங்க பார்வையில வச்சுக்கோங்க. நைட்டு படுக்கும்போது, காலைல எழுந்திருக்கும் போது அந்த சிந்தனைகளை கொடுத்துக்கிட்டே இருங்க. லைஃப்ல நீ என்னவாக போற, வாழ்க்கையில நீ என்ன செய்ய போற, இந்த சமுதாயத்துக்கு, இந்த நாட்டுக்கு, இந்த மண்ணுக்கு. பிரச்சனைகளை பேசாதீங்க. பிரச்சனைகள் கியாமத்து வரை இருக்கத்தான் செய்யும், இருக்கும் பிரச்சனைகள். பயமுறுத்திடக்கூடாது. சில நேரங்கள் நாங்கள் உண்மையை சொல்றோம்னு சொல்லி மக்களை பயமுறுத்திடக்கூடாது. நம்ம என்ன சொல்லணும், இந்த நாடு நல்ல நாடு, இந்த நாடு சிறந்தது, இந்த நாடு நமக்கு எல்லா வாய்ப்புகளையும் கொடுத்துருக்குது. இங்க உள்ள அரசியல்வாதிகள் தவறாக இருக்கலாம், ஆனா இங்க இருக்கக்கூடிய அரசியல் சாசனம், இங்க இருக்கக்கூடிய மனிதர்கள் நல்லவர்கள். நாம இந்த நாட்டை, இந்த மண்ணை, இந்த மக்களை வலிமையாக மாற்றணும். அப்ப நீ நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லணும். பயமுறுத்தி அவங்களை உருவாக்க நினைக்க கூடாது. என்தூசியாசம். ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகப்பெரிய லீடர்ஷிப் குவாலிட்டி என்னன்னா, சஹாபாக்களை உருவாக்கும் போது பயமுறுத்தி உருவாக்கல, என்தூசியாசம், ஆர்வமூட்டி உருவாக்குவாங்க. ஆர்வமூட்டணும். அப்ப எல்லா நிலையிலையுமே பேரண்ட் தயவு செய்து அட்டென்ஷன், குழந்தைகள் மீது கவனம் செலுத்துங்க. குழந்தைகள் மீது கவனத்தை முன்வைங்க. கவனமில்லாத சமூகமாக நம்ம ஆயிடக்கூடாது. எப்ப நம்மள்ட்ட கவனங்கள் குறையுதோ, கவனமான பார்வைகள் குறையுதோ, குழந்தைகளை கண்காணிக்க மறுக்கிறோமோ, அப்பதான் லைஃப்ல தோல்விகள் ஏற்படும்.
ஆசைகள் எல்லாத்துக்கும் இருக்கும், அதற்கு தகுந்த தீனிகள் நம்ம கொடுக்கணும். இப்போ என் புள்ள டாக்டர் ஆகும்னு ஆசைப்படுறது, என் புள்ள கலெக்டர் ஆகும்னு ஆசைப்படுறான், என் புள்ள ஜட்ஜ் ஆகும்னு ஆசைப்படுறான் அப்படின்னா அந்த ஆசைகளை பேரண்ட் தாய் அடிக்கடி ஞாபகப்படுத்தணும். என்கிட்ட ஒரு டாக்டர் இருக்காரு, என்கிட்ட ஒரு ஜட்ஜ் இருக்காரு, என்கிட்ட ஒரு கலெக்டர் இருக்காரு, என்கிட்ட ஒரு தாசில்தார் இருக்கிறாரு அப்படிங்கிற பார்வையில ஒரு தாய் குழந்தைகளை பார்க்கணும். அந்த அட்டென்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு தாயினுடைய துவாக்கள் உடனே ஏற்றுக்கொள்ளப்படும், மறுக்கப்படாது. ஆனா எத்தனை பேர் நம்ம குழந்தைகளுடைய பேர் சொல்லி துவா செய்கிறோம்? அதிகாலை எழுந்திருத்து குழந்தைகளுக்கு முன்பதாக தாய் தந்தை எழுந்து குழந்தைகளுடைய பேர் சொல்லி துவா செய்யணும். அப்படி துவா செய்யும் போது மாற்றங்கள் ஏற்படும். குழந்தைகளுடைய காதுபட யா அல்லாஹ் என் பிள்ளைய டாக்டர் ஆக்கு, என் பிள்ளைய கலெக்டர் ஆக்கு, என் பிள்ளைய ஜட்ஜ் ஆக்கு அப்படின்னு துவா செய்யும் போது குழந்தைகளுடைய மனமாற்றம் அடையும். தயவு செய்து பெற்றோர்கள் அட்டென்ஷன், ஏ ஃபார் அட்டென்ஷன், இது மிக மிக முக்கியமானது. பேசும்போது ஆசை வரும், வீட்டுக்கு போகணும் டிவியை பார்க்க உட்காந்துட்டு பிள்ளைங்களை மறந்துடுவோம், இல்லை ஷாப்பிங் போய் பிள்ளைங்களை மறந்துடுவோம், இல்லை ஊருக்கதை பேசிட்டு பிள்ளைங்களை மறந்துடுவோம். அப்படி சமூக கட்டமைப்பை ஏற்படுத்த முடியாது. ஒவ்வொரு நிலையிலும் ஒவ்வொரு நொடியிலும் குழந்தைகளுடைய பார்வை, உங்களுடைய பார்வை குழந்தைகள் மீது இருந்து கொண்டே இருக்கணும். தட் இஸ் கால்ட் அட்டென்ஷன்.